கேடு வருவது அறியாமல் கெடுமதிகள் தோற்றாமல் 16 பங்காளி தலைவர்களும் அந்த ஆண்டவன் மாயானை உடலையே மன்னன் எண்ணினார்கள். ஆமா, தெய்வம் என்று அறிஞ்சானா? நினைக்கலையே. அறியாத தலைவர்கள், தெரியாத தலைவர்கள், 16 பங்காளி தலைவர்கள். அப்பா ஏ மாயாண்டி, ஏ சிவலப்பெரியா, அப்பனே, அம்மா பேசியம்மா, சித்தாத்தங்கரைக்காரன் சிவலப்பெரி மாயாண்டி சத்ராரி முண்டா புதியவா, உன் பேரில் ஆணையாக இந்த துறமகன் நெல்லம்பார களஞ்சியத்திலே நாங்க என்ன செய்யல தெரியுமா? நாங்க கோரிக்கை நெல் எடுக்கலையே எடுக்கலையே தெரியுமா? அவர்களை நீக்கள் என்பதாக சொல்லிண்டு துறமகன் வண்டி கட்டி பயணமாக இந்த 16 வண்டி போட்டு இந்த 16 பொங்காளி தலைவர்களும் கள்ள சத்தியம் செய்துண்டு எங்க வருகிறா அழகு சிவலப்பெரி விட்டு சந்தோஷமான மகள் என்பதாக 60 தலைவர்கள் அந்த சிவலப்பேரி அமர்ந்திருந்த பேச்சியம்மாள் சுருட்டி பார்க்காளே பார்க்கின்றாளே மகனே சிவலப்பெரியா, சுடல என் மகனே ஐயா, நம்மளை மண்ணென்று நினைத்து ஊச்சாடு பதிலை இருந்து வந்து நம்மளை மண்ணென்று நினைத்து சத்தியம் பண்ணிட்டு போறான்டா இந்த தலைவர்கள். அதோ பண்றான், இவனை விடலாமா? ஏ மகனே சிவலப்பெரியா ஐயா, எழுந்து வா, இவனை விடக்கூடா என்பன அம்மை வேச்சியமா கட்டி எழுப்பினான் இல்லையா? சுடலை கண் சுருட்டி பார்க்கிறான், நம்மளை சத்தேது முடியாமல் சத்தியம் பண்ணிட்டு போறான்.